அப்பா அந்த பையன் எப்படியோ போய் சேர்ந்தா. இப்போ அந்த பையன் என்ன சொன்னாத்த சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னாம்மா? ஒன்றும் சொல்லலை. இப்போ ரெண்டு பேருக்கு மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்குன்னு வருமானம் எல்லாம் ஏதோ சங்கடத்தில் சச்சரவு சொல்கிறதால நல்லா தான் இருந்தாங்க. ஏதோ அப்பப்போ ஒரு சின்ன சண்டை வந்தது. அப்புறம் நீங்கள் சொல்கிறது இல்லையா? என்னது? நீங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நான் நிறைய சொல்லுவேன். உனக்கு இருக்கிற பொருத்தமாக இருக்குது, ஒரு பொருத்தம் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பொருத்தமே பார்க்கவே இல்லையா? பொருத்தமே பார்க்காம கட்டினா அந்த காலத்தில் உங்கள் அம்மா சொல்லியா? ஜாடிக்கேத்த தட்டுனா ஜாடிக்கேத்த மூடி மாதிரி ஜம்முன்னு இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. யாரு? நான் உங்க அம்மா. ஆமா, உன்னை பார்த்தா என்னை பார்த்தா என்னை பார்த்தா சொன்னாங்க. அப்படி நடந்துக்கிறான்னு சொன்னாரு. உங்க அம்மா உங்க அப்பா எல்லாமே சொன்னாங்க. ஆமாம், எங்க அப்பா என்னை கூப்பிட்டு விவரமா சொன்னாரு. இப்படி நடந்துக்கிட்டா தான் உங்க காலம் போகும் அப்படின்னு. அவர் சொன்னபடிதான் நடந்துட்டு நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. அது தெரியுமா உனக்கு? ஆமா, அப்புறம் ஓட்டித்தாங்க. என்ன பண்றது? நீங்க தான் செய்ய இதை குறும்பா இருந்ததுன்னா அப்புறம் நான் ஏதாவது அதிக சொல்லியிருப்பேன். நான் குறும்பு நிறைய பண்ணுவேன். குறும்பு நீங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஜாலிங்கிறீங்க. ஆள் இல்லை, 2 நாள் வீட்டில் இல்லாததுக்கு அத்தனை அட்டுளி. என்ன அட்டுளி பண்ணியிருக்கேன்? குழந்தைகளாம் வச்சு கொஞ்சம் விளையாண்டா விளையாடுறது வந்து மிட்டாய், அத்தனை மிட்டாய் இருந்திருக்குது, ஸ்வீட் இருந்திருக்கு, அதை மட்டும் சாப்பிட்டுருக்கேன். மாத்திரை சாப்பிடல. அப்படியே விளையாட்டுல மறந்துட்டோமா? விளையாட்டுல மாத்திரை மறக்கலாம், மிட்டாய் மறக்கல, அந்த சாக்லேட் எல்லாம் தீர்ந்துருக்குது, லட்டு எல்லாம் தீர்ந்துருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தோமா? குழந்தைகள்லாம் எடுத்து கொடுத்து அத்தனை சாப்பிட்ருக்காது, நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. நான் நல்லது தான். இப்போ நான் வந்து இப்போ வயசாயிடுச்சுன்னா தனிமையாக இருக்கிறாங்க பாருங்கள், எத்தனை ஆம்பளைங்க பொம்பளை கவனிக்கிறக்கு இல்லாமல் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க தெரியுமா? ஆனால் உங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. நேரம் கவனிச்சு நான் நிறைய சின்ன வயசுலேருந்து புண்ணியமாக பண்ணிட்டு இருக்கிறேன். அது தெரியுமா உனக்கு? நான் வந்து ஜம்முன்னு பார்த்துட்டு நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன். அவன் கவனிக்கிறது இவன் கவனிக்கிறது யார் கவனிச்சா? நான் இருக்க வரையும் நல்லா கவனிச்சுட்டு இருக்கேனால. அதெல்லாம் அப்படித்தான். இட்லி கேட்டால் இட்லிக்கு சட்னி வைக்கினா குழம்பு வைக்கிறேன், குழம்பு வைன்னு சொன்னால் சட்னி வைக்கிறேன். 2 பேர் இருக்கிறதால நல்லா பண்ணி நல்லா தான் செஞ்சு கொடுத்து. ஒரு நாளைக்கு பழைய சோறு கேட்டதுக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்குங்கிற. கொஞ்சம் குளிர் விறுவிறுப்பாக இருக்குது, மனுஷன் சளி பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சுட சுட சாப்பிடுங்கன்னு செஞ்சு கொடுத்தா இது தப்பா? எனக்கு இதுதான் வந்து ஒத்து வர மாட்டேங்குது ஒழிய 2 பேருக்கு ஒத்து வராம வேற பிரச்சனைங்க எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில். என்ன பிரச்சனை? 2 நாளா போய் சுத்திட்டு வந்தேன். எங்க போய் சுத்திட்டு வந்தேன்? எங்க போனேன்? எங்க சின்ன அண்ணன் கூப்பிட்டாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்க அண்ணன் கூட போறதுக்கு என்ன, உங்க அண்ணன் கண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க, பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, ஜாலியா போயிட்டு வந்தோம். 2 கார் வந்து 2 பேர் எல்லாரும் போயிட்டு வந்தோம். இது என்ன? போயிட்டே இருமா, அப்படியே போயிட்டே இருமா. நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே விட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க போறது இல்ல. ஜாடிக்கேத்த பொருத்தமா இருக்கு, ஜாடிக்கேத்த மூடி மாதிரி ஜம்முன்னு இருக்கிறீங்க. அந்த காலத்தையா சொன்னதுதான். நீங்க இப்பெல்லாம் கதை விடாதீங்க. பொருத்தம் இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் பொருத்தமா தான் இருக்குது. இப்போ வந்து அந்த பையன் சொல்லிட்டு போனதுக்கு இத்தனை நியாயம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்றீங்க. இது சரியா?